ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாசிப்பயிரும் வெல்லமும் வச்சு நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்ல பாசிப்பயிரை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பயிரை நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சால் போதும். இது நம்ம காய வைக்கவெல்லாம் தேவையில்லைங்க, தண்ணி மட்டும் வடிஞ்சு வந்தால் போதும். இப்போ இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பாசிப்பயிரை பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியமான தீயில் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு நல்லா வறுபட்டுட்டு நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு அகலமான பிளேட்ல மாத்திட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம 3 அச்சு வெல்லம் எடுத்திருக்கோம். அச்சு வெல்லத்துக்கு பதிலாக நீங்க உருண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதனால பொடி பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பாசி பயிறு அளந்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரையும் அதே அளவே எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ இதை நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாம். இப்போ வெள்ளை கரைசலை இந்த மாதிரி டம்ளரில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருந்த பாசிப்பயிறு நல்ல சூடு ஆறி இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த பாசிப்பயிரை ஒரு 10-15 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல நைஸான பவுடர் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு இல்லாத மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த மிக்சர் ஜார் நல்லா அரைக்குமோ அந்த மிக்சர் ஜாரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகி உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பயிரை பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நெய்யில் வறுக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த பாசிப்பயிரில் இருக்க பச்சை வாசனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ பாருங்க, மாவு நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அதே மிக்சர் ஜாரே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க பாசிப்பயிறு மாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை கரைசல்ல பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்கன்னா ஈவனாக அரைப்படும். இப்போ இதை மறுபடியும் ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம மீத இருக்க அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா வெள்ளைப்பாகையுமே ஃபுல்லாக சேர்த்துருங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளைப்பாகு காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணியாக கூட காய்ச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம தளர்வாக தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த லட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா ஹார்ட் ஆயிரும். அந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு ஹார்ட் ஆயிரும். அதனால் வெள்ளைப்பாகுவை கொஞ்சம் தாராளமே காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு தளர்வாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா லட்டு மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதில் பாசிப்பயிறு வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பாசிப்பயிறு வேர்க்கடலை வெல்லம் வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டுவாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம எடுத்த 1 கப் பாசிப்பயிருக்கு 10 லட்டு கிட்ட வந்திருக்குங்க இந்த சைஸுக்கு. இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.